மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுல எப்படி நாம 180க்கு மேல எடுக்கிறது, அதாவது 180 கேள்விகளுக்கு மேல எப்படி நாம சரியா விடையளிக்கிறது, அதற்கு நாம பின்பற்ற வேண்டிய ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி 180 பிளஸ் கேள்விகளா நம்மளால முடியுமா அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. கண்டிப்பா ஒரு சில அணுகுமுறையை நாம படிக்கும் போதே பின்பற்றும் போது நம்மளால கண்டிப்பா இந்த 180 பிளஸ் கேள்விகளை நம்மளால எளிமையா தாண்ட முடியும். கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2016 மட்டும்தான் உங்களுக்கு கட் ஆஃப் 180க்கு மேலே போச்சு. அதுக்கப்புறம் வந்த எந்த ஒரு குரூப் 4 தேர்வுலையும் உங்களுக்கு கட் ஆஃப் 180க்கு மேலே போகலை. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கட் ஆஃப் அப்படின்றத எது நிர்ணயம் பண்ணும் அப்படின்னா கேள்வியோடைய தரம், கொஷின் பேப்பருடைய ஸ்டாண்டர்டும், எழுதக்கூடிய நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் அந்த தேர்வை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ரெண்டு காரணிகளும் தான் வந்து உங்களுக்கு கட் ஆஃபை தீர்மானம் பண்ணும். இப்போ இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 180க்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே 100 டாப் 100 அப்படின்ற அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. அதாவது உங்களோட ஃபைனல் ரேங்க்கில் நீங்கள் 100 ரேங்க்குக்கு உள்ளே இருப்பீங்க. ஒரு டாப் 100க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டாப் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோ அது மாதிரி வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த 2025 குரூப் 4 இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கை என்னைக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏப்ரல் 25 அன்னைக்கு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. தேர்வு வந்து ஜூலை 13ஆம் தேதி வந்து நடக்க போகுது. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஒரு 140 நாட்கள். இந்த 140 டேஸை நம்ம சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளால் இந்த எக்ஸாமை எளிமையாக கிராக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை 180 ப்ளஸ் அப்படின்ற நம்மளோட அந்த டார்கெட்டையும் நம்மளால் தாண்டி ஒரு டாப் 100 ரேங்க்குள்ளே நம்மளால் எடுக்க முடியும். அது என்னென்ன, அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுன்றதை நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். இப்போ நம்மளோட டார்கெட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 180 கேள்விகளுக்கு மேலே வந்து நாம் சரியாக எழுதணும். அதுதான் வந்து நம்மளுடைய டார்கெட். இப்போ அதை நாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பாதிக்கு பாதியான கேள்விகள் எங்கேருந்து வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொது தமிழ்லேருந்து வரும். அந்த பொது தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியாக ஸ்கூல் புக்கை நல்லா படித்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சரியாக நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே தாராளமாக உங்களால் 98க்கு மேலே போக முடியுங்க. 95 மார்க் நீங்கள் எடுத்தாலே வந்து நீங்கள் ஒரு சேஃபர் சைடு தான். பட் நம்மளுடைய இலக்குன்றது 180 கேள்விகளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது 98க்கு மேலே நம்ம எடுக்க பார்க்கணும். அதற்கான செப்பரேட்டான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே என்னுடைய வரக்கூடிய ஸ்லைட்ஸில் நான் வச்சுருக்கேன். பொது தமிழை நீங்கள் எப்படி அணுகுனா இந்த 98க்கு மேலே நீங்கள் போகிறது அப்படின்றத பற்றின ஸ்லைட்ஸ் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுறேன். ரெண்டாவதாக இருக்கிறது ஆப்டிடியூடுங்க. இந்த ஆப்டிடியூட் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் 25க்கு 23 கேள்விகள் வந்து எடுக்கலாம், தாராளமாக எடுக்க முடியும். அதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 2019லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுடைய முந்தைய கேள்வித்தாள்களை நீங்கள் எடுக்கணும். எடுத்து அதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் நீங்கள் சரியாக போட்டு பார்த்து கரெக்டாக அந்த ஃபார்முலா மெத்தட், ஒவ்வொருத்தவங்களுக்கு சில பேருக்கு ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணுறது பிடிக்கும். அதாவது ஒரு கேள்வி இருக்குன்னா அதற்கான ஃபார்முலாவை வச்சு அதை சால்வ் பண்ணுறது. சில பேர் வந்து ஷார்ட்கட் மெத்தடில் சால்வ் பண்ணுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு எந்த மெத்தட் தோதாக இருக்கோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் பிடிச்சி அதை நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 25க்கு 23க்கு மேலே வந்து நீங்கள் எடுக்கணும். இதுவுமே பாசிபிளான ஒரு விஷயம் தான். 25 அவுட் ஆஃப் 25 நீங்கள் வந்து டார்கெட்டாக வைக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 125 நியர்லி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டியான கேள்விகள் வந்து உங்களுக்கு இந்த பொது தமிழ்லேருந்தும் ஆப்டிடியூட்லேருந்து தான் வரப்போகுது. இதுலேருந்து மட்டுமே 200க்கு 125 கேள்விகள் வந்து இதுலேருந்தே உங்களுக்கு வந்துடும். இந்த 125க்கு 120 ப்ளஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். இந்த ரெண்டு ஏரியாலேருந்தும் ஒரு 120 ப்ளஸ்ஸை வந்து நீங்கள் தாண்டுற மாதிரி வந்து நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் வைக்கணும். இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயமே. இது எல்லாராலையுமே சாத்தியம்தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு 8 மணி நேரம் படிக்கிற ஆஸ்பிரண்ட்டாகவும் நீங்கள் இருக்கலாம். இல்லை ஒரு ஜாப் போயிட்டு பார்ட் டைமாக ஒரு 4 இல்லை ஒரு 5 மணி நேரம் படிக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட்டாக கூட நீங்கள் இருக்கலாம். பட் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ அதில் ஒரு half ஆஃப் த டைம் வந்து நீங்கள் இந்த ரெண்டுக்கும் நீங்கள் வந்து அலோகேட் பண்ணணும். எதுக்கு? பொது தமிழுக்கும் ஆப்டிடியூடுக்கும் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணணும். மூணாவதாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதில் தான் வந்து நீங்கள் வந்து ஒரு டாப்பர் ஆக போகிறீங்களா, இல்லை ஒரு பாட்டம் லெவலில் ஒரு ஸ்கோர் எடுத்து நீங்கள் இந்த தேர்வை கிளியர் பண்ண போகிறீங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு டாப்பராக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து ஒரு நார்மலாக ஒரு 2000 இல்லை ஒரு 3000 அந்த மாதிரி ஒரு ஓவரால் ரேங்க் எடுத்து நீங்கள் இந்த தேர்வை கிளியர் பண்ண போகிறீங்களா அப்படின்றத எந்த பாடம் தீர்மானிக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை தீர்மானிக்கிறது இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுங்க.
இது வந்து ஒரு நார்மலாக படிக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் இந்த எக்ஸாமுக்காக ஒரு 6 மாதம் ஒருத்தர் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஏனோ தானான்னு ஒருத்தர் படிக்கிறாரு. பட் அதில் இருக்கக்கூடிய சிலபஸ் டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு இன்ஸ்டியூட் போய் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் ஒருத்தர் படிக்கிறாரு. எல்லாராலையுமே 50க்கு மேலே கண்டிப்பாக கேள்விகளை எழுத முடியுங்க. நான் சொல்கிறது படிக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட்டை, சும்மா படிக்காமல் ஏனோ தானோன்னு போய் எக்ஸாம் எழுதுறவங்களால இந்த 50 எடுக்க முடியாது. ஒருத்தர் இந்த எக்ஸாமுக்காக டெடிக்கேட்டடாக ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 4 மாதங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு 75க்கு 50 கேள்வி வந்து அவரால் எடுக்க முடியும். சரியான அணுகுமுறையோட எல்லா டாப்பிக்குமே படிக்கிற ஒருத்தரால் கண்டிப்பாக இந்த 60க்கு மேலே எல்லாராலையுமே தாண்ட முடியும். 65 யார் நெருங்குறாங்களோ அவங்க தான் டாப்பராக இருப்பாங்க. ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்க, ஸ்டேட் 10th ரேங்க்கு இல்லை 50th டாப் 1 to 50 இந்த ரேங்க் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 62 கேள்வியிலேருந்து 65 கேள்வி வரைக்கும் சரியாக எழுதியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருமே படிக்கிறவங்க எல்லாருமே 50 கேள்விகள் ஷுவர் ஷார்ட்டாக எழுத முடியும். கொஞ்சம் நல்லா படித்த ஒரு கேண்டிடேட்டால் இந்த 55லேருந்து 65 வரைக்குமான கேள்விகளை அவங்களால கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். பட் நீங்கள் ஒரு டாப்பராக வரணும்னா 62லேருந்து 65 கேள்விகளை வந்து நீங்கள் இந்த குரூப் 4 தேர்வில் எழுதியிருக்கணும், சரியாக எழுதியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் ஒரு டாப் ரேங்க் எடுத்து ஒரு டாப் போஸ்ட்டை உங்களால் சூஸ் பண்ண முடியுங்க. இப்போ அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ நாம் தமிழ் பாடத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த 98+ நாம் கிராஸ் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும். இப்போ இந்த பொது தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த அப்டேட்டட் சிலபஸ், இந்த புதிய சிலபஸ் படிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா 15% தான் உங்களுக்கு இந்த இலக்கியம், அப்புறம் அந்த ஆசிரியர்கள் தொடர்பான செய்திகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 15% கேள்விகள் தான். அதாவது வெறும் ஒரு 15 கொஷின்ஸ் தான் வந்து வரப்போகுது. பாக்கி இருக்கிறது எல்லாமே அந்த இலக்கண விதிகள், அப்புறம் அந்த கலை சொற்கள், உங்களுடைய வாசித்தல் திறனை சோதிக்கிற மாதிரி தான் கேள்விகள் வந்து இடம்பெறும். இந்த கேள்விகள் மொத்தத்தையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இலக்கண விதிகள் தான். இந்த இலக்கண விதிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு நோட்டில் நீங்கள் வந்து இருக்கிற எல்லா விதிகளையுமே நீங்கள் வந்து எழுதி வச்சு அதை கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்கூல் புக்குனா ஸ்கூல் புக்லேருந்து தான் வரும் கேள்வி அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. இந்த கேள்வியோடைய தரம் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு. இப்போ அண்மையில் நடந்த குரூப் 2A மெயின்ஸ் அதில் கூட கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை தாண்டி கேள்விகள் வந்துருந்துச்சு. அதற்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து என்ன ரிப்ளை கொடுத்தாங்கன்னா கொஷின் பேப்பருடைய தரம் வந்து எஸ்எஸ்எல்சி தரம் தான், பட் அது ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ரிப்ளை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் 100க்கு 98 கேள்விகளுக்கு மேலே நம்ம எடுக்கணும்னா எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 விஷயத்தை பண்ணணும். நான் இந்த விஷயத்தை நான் அடிக்கடி என்னுடைய லெக்சர்ஸில் நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது என்னன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ். அந்த சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். அதில் இருக்கிற ஒவ்வொரு தலைப்புக்கும் தொடர்பாக ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா அது எல்லாமே நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணுங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு சிலபஸில் ஒரு டாபிக் கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால் 98க்கு மேலே வந்து நம்மளால் எழுத முடியும். இப்போ 2வதாக இருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். சிலபஸை நான் பார்த்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கேள்விகளுடைய தரம் வந்து நமக்கு தெரியணும். கொஷின் எப்படி கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில் அப்படின்ற அந்த ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு தெரியணும். அப்புறம் கொஷின்ஸுக்கு நாம் வந்து பரீட்சையை படணும். அது எப்போ நமக்கு வரும், அந்த ஸ்கில் எப்போ நமக்கு வரும்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸை நாம் வந்து சரியாக பண்ணுவோங்க. 2019லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுடைய இந்த பொது தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணி எடுங்க. அதில் இருக்கிற அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சிலபஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, கொஷின் எப்படி கேட்க போகிறாங்கன்றதும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இதற்கான சோர்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற அந்த தமிழ் பாட புத்தகத்திலே உங்களுக்கு இலக்கண விதிகள் எல்லாமே கவர் ஆகிடும். பட் சார்ந்து இருக்கக்கூடிய தகவல்கள், அப்புறம் இந்த அறநூல்கள் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, அப்புறம் அந்த ஆசிரியர்கள் தொடர்பான குறிப்புகள் இதெல்லாம் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில டேட்டா வந்து 11th and 12th புக்லையும் இருக்கும். அது எங்கே அந்த சிலபஸ் சார்ந்து இருக்கக்கூடிய டேட்டா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் 11th and 12th புக்கில் நீங்கள் வந்து கவர் பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமே இந்த இலக்கண விதிகள் தான். இந்த விதிகளில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புரிதல் இருக்கணும். அப்படி புரிதல் இருந்து அப்புறம் நான் 4வதாக நான் கொடுத்துருக்கிறது நிறையா ப்ராக்டிஸ் வந்து நம்ம எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம ஒரு டாபிக் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு 25 கேள்விகளை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். இது மாதிரி டாபிக் பேஸ்டு டெஸ்ட்டு நம்ம நிறையா எடுத்துக்கணும்.
இந்த டாபிக் பேஸ்டு டெஸ்ட் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா யூனிட் பேஸ்டு டெஸ்ட். உங்கள் சிலபஸில் அலகுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அலகு 1 இலக்கணம், அதுலேருந்து 25 கேள்விகள் வரும். அலகு 2 சொல்லகராதி, அதுலேருந்து 15 கேள்விகள் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட் அந்த அலகை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இது அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபுல்லாக அந்த தமிழ் பாடத்தை நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஃபுல் லென்த் டெஸ்ட்டாக வந்து அந்த தமிழ் தாளை மட்டும் நீங்கள் வந்து எடுக்கணும். அதுதான் 3வது நான் கொடுத்துருக்குறேன் அந்த ஃபுல் லென்த் டெஸ்ட். இந்த மாதிரி வந்து நீங்கள் தேர்வுகளை பயிற்சி பண்ணணும். சரியாக நீங்கள் படிக்கிறது ஒன்று, அதாவது சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புரிதலை கொடுக்கும். இந்த நம்ம என்னென்ன படிக்கணும், கேள்விகளுடைய தரம் எப்படி இருக்கும் அப்படின்றதற்கான ஒரு நல்ல ஒரு ஐடியாவை உங்களுக்கு தரும். அதை எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, எப்படி நம்மளுடைய ப்ரோக்ரஸ், அதாவது என்னுடைய ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்றத எது உங்களுக்கு சொல்லும் அப்படின்னா, அப்போ பயிற்சி தேர்வு நம்ம எழுத நம்மளுடைய அந்த ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகணும். இதை மட்டும் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். பாடத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இதெல்லாம் நீங்கள் வந்து பின்பற்றுற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் 98க்கு மேலே போக முடியும். நான் பொது தமிழுக்குனே நான் இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அதில் A to Z சிலபஸை நான் அனலைஸ் பண்ணுவேன். அந்த சிலபஸை ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய டாபிக் ஒவ்வொன்றையுமே நான் வந்து என்னுடைய வீடியோஸில் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் வந்து அதை எப்படி நாம் இதற்கான இலக்கண விதின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இலக்கணம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த இலக்கண விதிகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நான் வந்து நோட்ஸ் நான் தருவேன். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்து கவர் பண்ணலாம். பொது தமிழ் அப்படின்றது எளிமையாக நீங்கள் வந்து டெய்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டைம் நீங்கள் இதற்காக ஸ்பெண்ட் பண்ணுற பட்சத்தில் தாராளமாக உங்களால் ஒரு நல்ல ஸ்கோரே எடுக்க முடியும். பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி 98க்கு மேலே எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆப்டிடியூடு. இந்த ஆப்டிடியூட் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சரியாக நீங்கள் அனலைஸ் பண்ணுற பட்சத்திலே உங்களால் வந்து 25க்கு 25 கேள்விகள் வந்து தாராளமாக எடுக்க முடியுங்க. பட் 23 அப்படின்றத கண்டிப்பாக எல்லாத்தாலையும் எடுக்க முடியும். இப்போ இந்த ஆப்டிடியூட் பாடத்தை எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சோர்ஸ் அப்படின்றதே நான் சொல்லிட்டேன். இப்போ தாண்டியும் ஒரு சில டாப்பிக்லேருந்து கேள்விகள் வரும். அந்த கேள்விகளும் நீங்கள் சரியாக அட்டன் பண்ணணும். அப்படின்னா இப்போ நான் வந்து APGP அப்படின்ற அந்த டாபிக் வந்து சிலபஸில் இருக்காது. பட் ஒரு சில எக்ஸாமில் அதுலேருந்தும் கேள்விகள் வருது. இது மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் வந்து சிலபஸில் விடுபட்டு போயிருக்கும். அந்த மாதிரி ஏரியாலேருந்து ஒரு 2 கேள்வி இல்லை ஒரு கேள்வி வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் சரியாக எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஃப்ரம் 2019லேருந்து இன்னைக்கு வரைக்கும், இப்போ 2019லேருந்து இன்னைக்கு வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி என்னென்ன தேர்வுகள்லாம் நடத்துனாங்களோ அந்த தேர்வுகளில் ஆப்டிடியூட் கொஷின்ஸை மட்டும் நீங்கள் வந்து தனியாக எடுக்கணும். டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு தேர்வு நடத்தியிருப்பாங்க, இன்ஜினியரிங் சர்வீசஸ்க்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்தியிருப்பாங்க, குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இல்லாமல் இது மாதிரியான தேர்வுகள்லையும் ஆப்டிடியூட் பாடத்துலேருந்து கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். அந்த ஆப்டிடியூட் கொஷின்ஸை மட்டும் நீங்கள் வந்து வருட வாரியாக 2019 அப்புறம் 2020 அது மாதிரி வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கான ஆப்டிடியூட் கேள்விகளை மட்டும் நீங்கள் வந்து தனியாக பிரிக்கணுங்க. அது மாதிரி வந்து 2025 வரைக்கும் இப்போ வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி நடத்தின எல்லா கேள்வித்தாள்கள்லையும் இருக்கக்கூடிய ஆப்டிடியூடை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து அதை நீங்கள் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 25 out of 25 வந்து தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துடலாம். கொஷின் பேப்பர் வந்து டஃப்பாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் ஸ்கூல் புக்கில் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் சிலபஸ் டாப்பிக்கை இப்போ LCM HCF அப்படின்னா அதை வந்து பாக்ஸில் ஒரு சில டேட்டாவை வந்து கொடுத்துருப்பாங்க, இல்லை பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் ஒரு சில டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து படிக்கணுங்க. இது வந்து எல்லாம் நீங்கள் படிச்சுட்டு நான் சொல்கிறேன். இப்போ சிலபஸில் இருக்க டாபிக் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நான் சொன்ன மாதிரி 2019லேருந்து 25 வரைக்கும் இருக்கிற அந்த கேள்விகள் எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு சரியாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற அந்த புக்கில் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பாயிண்ட்ஸு அப்புறம் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா அதை மட்டும் வந்து நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டையும் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே 25 out of 25 வந்து தாராளமாக எடுக்கலாம். நான் இருந்தாலும் 23 அப்படின்றத நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். மினிமமாக எல்லாருமே இந்த 23 தாண்டணும். 25ன்றது நீங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணுற பட்சத்தில் தாராளமாக 25 out of 25 வந்து நீங்கள் எடுக்கலாம். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இன்னொரு கொஷின் கேட்பாங்க, ஒரு ஆப்டிடியூட் சம்மை ஃபார்முலா பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது நல்லதா இல்லை அதை ஷார்ட்கட் மெத்தடில் சால்வ் பண்ணுறது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது மாதிரியான டாப்பிக்லாம் நீங்கள் வந்து ஃபார்முலா மெத்தடில் போகாமல் ஷார்ட்கட் மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அது சார்ந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இனிமேல்ட்டும் நான் வந்து இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் டாபிக் எல்லாத்தையுமே எப்படி நாம ஃபார்முலா மெத்தட் அண்ட் ஷார்ட்கட் மெத்தடில் சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோஸ்லாம் நான் என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபார்முலா மெத்தட்லையும் சால்வ் பண்ணுறவங்க அந்த ஃபார்முலா மெத்தடை சரியாக நீங்கள் வந்து பின்பற்றுங்க.
ஷார்ட்கட் மெத்தடில் ஆப்டிடியூடை சால்வ் பண்ணுறவங்க அந்த ஷார்ட்கட்ஸை தெளிவாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஒரு நோட்டு போட்டு தெளிவாக அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எழுதி வச்சுக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் அது வந்து பெரிதும் ஒரு உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு ஆப்டிடியூட் பாடத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தாராளமாக உங்களால் 25க்கு 23 எளிமையாக கிராஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான ஒரு 2 பகுதியை வந்து நாம் முடிச்சிட்டோம். பொது தமிழ் பார்த்தாச்சு, ஆப்டிடியூட் பார்த்தாச்சு. இதுலேருந்து தான் ஒரு உச்சபட்சமான கேள்விகள், அதாவது 125 கேள்விகள் வந்து இந்த 2 ஜோன்லேருந்துமே உங்களுக்கு வந்துடும். அந்த 2 ஏரியாலேருந்துமே நீங்கள் வந்து ஒரு 120 ப்ளஸ் அவுட் ஆஃப் 125 வந்து 120 ப்ளஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே அந்த 180 அப்படின்ற நம்ம டார்கெட் வந்து இட் இஸ் வெரி மச் அச்சீவபிள் தான். இப்போ இதில் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 75 கேள்விகள் வந்து ஆல் டுகெதராக அவங்க கேட்க போகிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சுமாராக படிச்சிருந்தா கூட ஒரு 50 கேள்வியை வந்து உங்களால் தாராளமாக எடுத்துட முடியும். 50 கேள்வியை பட் இதுக்காக படிச்சிருக்கணும். ஒரு 4 மாதமோ இல்லை ஒரு 5 மாதமோ வந்து இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தை தாராளமாக அந்த 50ன்றது இட் இஸ் வெரி மச் பாசிபிள் தான். பட் நம்மளுடைய அந்த டார்கெட் என்னன்னா 180. அதை நம்ம எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து இதில் ஒரு 60லேருந்து 65 கேள்விகளை நம்ம எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த 180-ஐ கிராஸ் பண்ண முடியும். இதை கிராஸ் பண்ணுறதுக்கு இன்னையிலேருந்தே நீங்கள் வந்து ஒரு half ஆஃப் த டைம் வந்து தமிழுக்கும் ஆப்டிடியூடுக்கும் நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு half டைம் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணணும். 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 4 மணி நேரம் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து நீங்கள் அலோகேட் பண்ணுங்க. இப்போ அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் 6 யூனிட் தான். 6 யூனிட்டில் ஒரு யூனிட்டை கூட நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. அதை தான் நான் வந்து 2ஆவதாக நான் வந்து கொடுத்துருக்கேன். எந்த ஒரு யூனிட்டையுமே நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிடவே கூடாது. ஏன்னா ஒரு கேள்வி இப்போ நம்ம தப்பாக எழுதுகிறோம் அப்படின்னா அதில் ஆயிரக்கணக்கான கேண்டிடேட் வந்து உங்களுக்கு முன்னாடி போயிடுவாங்க. அந்த ஒரு கொஷின் நம்ம தப்பாக எழுதுறதால நம்ம கிடைக்க வேண்டிய சர்வீஸ் கிடைக்காம போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் 6 யூனிட்டு, அந்த 6 யூனிட்டையுமே நான் வந்து படிச்சிருவேன் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சயின்ஸ்லேருந்து 5 கேள்வி வருங்க, ஜாகிரஃபிலேருந்து 5 கேள்வி வரும். எல்லாருமே குரூப் 4 படிக்கிறவங்க இந்த 2 யூனிட் தான் ஒமிட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் இந்த 2 யூனிட்டையும் நீங்கள் ஒமிட் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அதில் முக்கியமான டாப்பிக்கை மட்டும் நீங்கள் வந்து படிங்க. சரிங்களா? அந்த ஒரு யூனிட்டை ஃபுல்லாக ஒமிட் பண்ணுறதுக்கு பதிலாக இதையாவது நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு குறைந்தபட்ச ஒரு கேள்விகளையாவது உங்களால் வந்து கரெக்டாக எழுத முடியும். ஸோ உங்களோட ஸ்கோர் வந்து ஜாஸ்தி ஆகுங்க. அதுக்கு தான் நான் வந்து இதை சொல்கிறேன். இப்போ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் யூனிட் 6 அப்புறம் யூனிட் 5 இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். யூனிட் 6 தான் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு வரும். அந்த ஏரியாலேருந்து தான் 20 கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. அப்புறம் யூனிட் 5, இந்த யூனிட் 6க்கு அப்புறம் யூனிட் 5 அதுலேருந்து 20 கேள்விகள் வரும். அதுதான் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட்ஸ். இந்த 2 யூனிட்டை நீங்கள் கரெக்டாக படிச்சிட்டிங்கனாலே 40 கொஷின் வந்து வந்துருச்சுங்க. 75ல் 40னா என்னது? மோர் தேன் 50% ஆஃப் த கொஷின் வந்து இந்த ஏரியாலேருந்தே உங்களுக்கு வந்துருச்சு. அப்புறம் இந்தியன் பாலிட்டி அதுலேருந்து எவ்வளோ கொஷின்னா 15 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. அதுதான் யூனிட் 4ன்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். யூனிட் 3ன்றது என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, அதாவது ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டாப்பிக்கு, மெடிவல் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டாபிக், அப்புறம் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அப்புறம் இந்திய தேசிய வரலாறு, இது எல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு இந்த யூனிட் 3ல் வரும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 கேள்விகள் அதுலேருந்து வரும். நான் ஆல்ரெடி சொன்ன யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸு, யூனிட் 2 ஜாகிரஃபி, இந்த 2 யூனிட்லேருந்துமே தலா 5 கேள்விகளுங்க. ஒட்டு மொத்தமாக 75 கேள்வி வரப்போகுது. அதில் இந்த 4 யூனிட்டை அதிகமாக நீங்கள் வந்து வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் படிக்கணும். அதுலேயும் குறிப்பாக யூனிட் 6 அப்புறம் யூனிட் 5 வந்து கொஞ்சம் அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் படிக்கிற பட்சத்தில் உங்களோட ஸ்கோர் வந்து டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். ஒரு 62லேருந்து 65 கொஷின் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே டாப் 100க்குள்ளே வந்து நீங்கள் போயிடுவீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படின்றத எது தீர்மானம் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். 62லேருந்து 65 கொஷின் ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே தாராளமாக உங்களால் வந்து ஒரு டாப்பராக உங்களால் இந்த குரூப் 4 தேர்வில் வர முடியும். குரூப் 4 தேர்வு தொடர்பாக இருக்கக்கூடிய ஜென்ரலான டிப்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் தான் ரொம்ப முக்கியம். அதை தான் நான் வந்து திரும்ப நான் சொல்கிறது அதை தான். இப்போ அண்மையில் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் தேர்வை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து தமிழில் கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் கொஞ்சம் கடினமாக வந்து அவங்க ஃபீல் பண்ணாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து அதிகமாக இடம் பெறல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் வந்து தரம் வந்து எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டுன்னு சொல்லியிருக்கோம், பட் அது ஸ்கூல் புக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பாயிண்டில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு இப்போ சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது, ஒரு இலக்கணமே நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கன்னா
அது தொடர்பாக இருக்கக்கூடிய ரூல்ஸ், அந்த இலக்கண விதிகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. அந்த விதிகளில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, கேள்வி எப்படி கேட்டாலும் அந்த விதியை நாம் அப்ளை பண்ணி நம்மளால் ரைட்டான ஆன்சரை சூஸ் பண்ண முடியும். இது ஒரு பாயிண்ட். சரிங்களா? இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதை 2019லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 2025 வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த 2019லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கலெக்ட் பண்ணுங்கள். தமிழுக்கு தனியாக, ஆப்டிடியூடுக்கு தனியாக, ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு தனியாக, இது மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா செக்ரிகேட் பண்ணி கரெக்டாக நீங்கள் படிக்கிற பட்சத்தில் கேள்விகள் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். டெய்லி ஒரு 30லேருந்து 50 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுவே உங்களுடைய MCQ ஹேண்ட்லிங் ஸ்கில்னு சொல்லுவாங்க. MCQ ஹேண்ட்லிங் ஸ்கில் இதுதான் ஒரு வகை தேர்வுகள். அதாவது இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாமே இந்த MCQ கொஷின் ஹேண்ட்லிங் ஸ்கில்ல தான் வரும். இதை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் MCQவை நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் இந்த MCQ ஹேண்ட்லிங் ஸ்கில்ன்றது உங்கள்கிட்ட டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். அப்படி இம்ப்ரூவ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது உங்களால் இந்த 180+ அப்படின்ற அந்த டார்கெட்டை தாராளமாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இப்போ ஒரு கேள்வி இருக்குது, தெரியாத கேள்வியை எக்ஸாமில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி மூலியம் தவறான ஆப்ஷனை நீங்கள் எலிமினேட் பண்ணிவிட்டு சரியான விடையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. அந்த ஸ்கில்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்க. அதுக்கு தான் இந்த MCQ ஹேண்ட்லிங் ஸ்கில்ன்றதை நான் கொடுத்துருக்கேன். டெய்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவதாக நான் சொல்லியிருக்கிறது டூ மோர் ரிவிஷன். நம்ம தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒரு நோட் நான் போட சொல்லிட்டேன். அதில் இலக்கண விதியெல்லாம் நான் எழுத சொல்லியிருக்கேன் உங்களை. அந்த நோட்டை நீங்கள் பல வாட்டி ரிவிஷன் பண்ணுங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் ஸ்கூல் புக் மட்டுமே நீங்கள் படித்தா போதும். ஸ்கூல் புக்கை படிங்க. ஸ்கூல் புக்கில் இல்லாமையே 1-2 கேள்விகள் போகும். அந்த கேள்விகளும் நீங்கள் கரெக்டாக எழுதணும்னா என்ன பண்ணணும்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நான் அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ கேள்விகள் அதிகப்படியான கேள்விகளை உங்களால் கரெக்டாக எழுத முடியும். பட் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ரிப்பீட்டடாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ தமிழ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 7லேருந்து 10 வாட்டி எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி, எக்ஸாம் இன்னைக்குன்னா அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு 7லேருந்து 10 வாட்டி நான் அதை ரிவிஷன் பண்ணியிருக்கணும் தமிழ் பாடத்தை. ஆப்டிடியூட்னா ஒரு 5லேருந்து 7 வாட்டி அந்த ஆப்டிடியூடை நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோம். ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் ஒரு 5 வாட்டி, நம்மளுடைய நோட்ஸை மட்டுமாவது ஒரு 5 வாட்டி நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கணும். இப்படி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கேள்விகள் தொடர்பான ஒரு ஃபெமிலியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேள்விகள் தொடர்பான அந்த புரிதல் நமக்கு எளிமையாக கிடைக்கும். ஒரு கொஷின் நம்ம பார்க்கும்போதே இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம இருப்போம். அதுக்கு தான் இந்த ரிவிஷன் நம்ம பண்ண சொல்கிறது. ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும். இந்த ரிவிஷன் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். 180ன்றது நிறையா ரிவிஷன் நீங்கள் பண்ணும்போது இட் இஸ் வெரி மச் பாசிபிள். மூணாவதாக நான் கொடுத்துருக்கிறது மார்க் டெஸ்ட்டு. இந்த மார்க் டெஸ்ட் எப்போ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். ஒரு 3லேருந்து 5 மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுதணுங்க. புதிய மாணவர்களுக்காக நான் சொல்கிறேன். மார்க் டெஸ்ட்னா என்னென்னா, ஃபைனலாக நீங்கள் எழுத போகிற குரூப் 4 எக்ஸாம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு தேர்வுங்க. அதுதான் மார்க் டெஸ்ட்டு. அந்த தேர்வை ஒரு 3லேருந்து 5 தேர்வுகள் எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுத ஆரம்பித்து எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மார்க் டெஸ்ட்டு சும்மா ஒரு 3லேருந்து ஒரு 5 மார்க் டெஸ்ட் நீங்கள் எடுத்துருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அந்த மார்க் டெஸ்ட்டில் எவ்வளோ ஸ்கோர் வாங்குறீங்கன்றதெல்லாம் ரெண்டாவது. பட் ஒரு மார்க் டெஸ்ட்டை கரெக்டாக நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அந்த 200 கேள்வியை என்னையால் கொடுக்கப்பட்ட அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே முடிக்க முடியுதா, எல்லா கேள்வியையும் என்னையால் வாசித்து சரியாக அதற்கான ஆன்சரை எழுதுகிற அளவுக்கு எனக்கு டைம் இருக்கா, 3 மணி நேரத்தில் என்னையால் அந்த தேர்வை முடிக்க முடியுதா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மார்க் டெஸ்ட் நம்ம எடுக்க சொல்கிறது. இதை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. 3லேருந்து 5 மார்க் டெஸ்ட்டு இதை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. இது நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் படிக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் இந்த குரூப் 4 தேர்வில் 180 கேள்விகளுக்கு மேலே உங்களால் தாராளமாக எடுக்க முடியும். உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குரூப் 4 தேர்வு யார் யாரெல்லாம் எழுதுறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளைவை நான் உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.